லக்னோ அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் டெல்லி அணி கடைசி ஓவரில் த்ரில் வெற்றி பெற்றது. விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின. இதில் டாஸ் வென்ற டெல்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 209 ரன்கள் குவித்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக நிக்கோலஸ் பூரன் 75 ரன்களும், மிச்சல் மார்ஷ் 72 ரன்களும் எடுத்தனர். டெல்லி தரப்பில் ஸ்டார்க் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து கடின இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. பின் வரிசையில் களமிறங்கிய ஸ்டப்ஸ் சற்று நிலைத்து ஆடிய நிலையில் விப்ராஜ் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இதனால் ஆட்டத்தில் பரபரப்பு தொற்றியது. விக்கெட்டுகள் சரிந்த போதிலும் மறுமுனையில் நிலைத்து நின்று அதிரடி காட்டிய அசுதோஷ் சர்மா கடைசி வரை ஆட்டம் இழக்காமல் அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார். சிறப்பாக ஆடிய அசுதோஷ் சர்மா 66 ரன்கள் குவித்தார். இதனால் டெல்லி அணி கடைசி ஓவரில் இலக்கை எட்டி 1 விக்கெட் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் லீக் போட்டியில் பஞ்சாப், குஜராத் அணிகள் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. இந்த போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ளது. நடப்பு ஐபிஎல் தொடரை வெற்றியுடன் தொடங்க இரு அணிகளும் தீவிரமாக உள்ளன.